இந்த வாழைப்பழ பண்ணு எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே வெளியில் முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எத்தனை சாப்பிட்டாலும் பசங்க சாப்பிட்டே இருப்பாங்க, அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும். விளக்கு மகாராணி மதியிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு திடீர்னு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா ஒரு 2 பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா அதை வச்சு டக்குன்னு உடனே பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. இந்த வாழைப்பழத்தை வச்சு வாழைப்பழ பண்ணு செய்ய போகிறோம். அதுக்கு 200 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 100 கிராம் பவுடர் சுகர், 1 டம்ளர் பால் எடுத்துக்கேன். பால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிறணும். இதுக்கு 2 பழம், பழுத்த பழம், எந்த பழமாக இருந்தாலும் சரி 2 பழம் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நம்ம பிணைஞ்சு உடனே செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சோன்னு ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் எள்ளு, அப்புறம் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள். வாழைப்பழ பண்ணு செய்ய போகிறேன். நல்லா பழுத்த பழம், அது 2 வாழைப்பழம், ரஸ்தாளி பழம் 2 பழம் எடுத்துருக்கேன். எந்த பழம் வேணாலும் போட்டுக்கலாம். இதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதில் தேவையான அளவு பால் சேர்த்துக்கிறணும். வாழைப்பழத்தோட பவுடர் சுகரும் சேர்த்துக்கிடுவோம். சுகரும் வாழைப்பழமும் சேர்த்துட்டோம். அதில் கொஞ்சோன்னு பால், ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றிக்கிட்டேன். இதையும் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். இந்த வாழைப்பழம், சுகர், பால் 3ஐயும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். ஏலக்காய் தூள், தேவையான ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பியல், இதுவும் சேர்ந்து கலந்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதை கலக்கிக்கிறோம். இப்போ இதில் மைதா மாவு சேர்க்கணும். 250 கிராம் மாவு, 100 கிராம் சுகரு, 1/2 டம்ளர் பால் கரெக்டாக இருக்கும். பேக்கிங் சோடா லைட்டாக போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக வரும். இல்லைன்னா ஒரு 1 ஹவர் மாவை ஊற வச்சா நல்லாயிருக்கும். நம்ம பசங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்கணும். இது வேறு எந்த சைடிஷும் இல்லாமல் சும்மா இந்த மட்டும் பொரித்து அப்படியே கொடுத்துட வேண்டியதான். அது வாட்டுக்கு சாப்பிடுவாங்க, போய்கிட்டே இருக்கும் வாயில் எத்தனை நாளும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே நல்லா இதை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். 5 நிமிஷம் வச்சதும் அப்புறம் நம்ம வாழைப்பழ பண்ணு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாழைப்பழ பண்ணு செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பொரிக்கணும். அதுக்கு எண்ணெய் வச்சுக்கிடுவோம். அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். பொரிக்கிற அளவுக்கு லேசாக மைதா மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கனமாக தேய்க்கணும். தகாட சப்பாத்தி மாதிரி தேய்க்காமல் கொஞ்சம் கனமாக உருண்டை ஷேப்பில் தேய்ச்சிக்கிடணும். இப்படி அந்த கனமாக தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை எண்ணெயில் இறக்கிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் புஷ்ஷுன்னு வந்துடுச்சு. இப்போ பரட்டி போட்டுக்கிடுவோம். நல்லா புஷ்ஷுன்னு வந்துருக்கு பாருங்கள். வெளியில் நல்லா புஷ்ஷுன்னு வந்துருக்கு, உள்ளே சாஃப்டாக இருக்கும். வாழைப்பழ பண்ணு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைப்பழ பண்ணு டக்குன்னு செஞ்சு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பலகாரம். பசங்களுக்கு கொடுக்கும்போது இது மைல்டான இனிப்பாக இருக்கும். அதை அப்படியே சாப்பிட்றப்பலே சாப்பிடுங்க. நல்லா இனிப்பு சாப்பிட்ற பசங்களுக்கு இந்த பவுடர் சுகரை லேசாக இப்படி தூவி கொடுக்கலாம். அப்போனா கரெக்டாக இருக்கும். ஜாஸ்தி இனிப்பு சாப்பிடணுன்றவங்களுக்கு மைல்டான இனிப்பு நல்லா டேஸ்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸு வாழைப்பழம் மைதா மாவு இருந்தால் போதும். பசங்களுக்கு டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்குற பலகாரம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அளவுகள் நான் சொன்ன அளவுகளை போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.